கடின உழைப்பு மட்டுமே இருந்தால் பத்தாது. மக்கள் வந்து ஒத்துக்கணும் ஒரு நடிகனை வந்து உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும். ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்து ஆர்டிஸ்ட் மேலே இருந்தால் தான் அவனை கொண்டு போய் அடுத்தபடி, அதாவது உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. இப்போ மக்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன்ட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம், காமெடியோ, இல்லை அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கோ, இல்லை டயலாக் டெலிவரியோ, இல்லை வந்து கலகலன்னு பேசுகிறதோ, இல்லை நம்ம வீட்டு பையங்கிற மாதிரி இருக்காருங்கிற மாதிரி யதார்த்தமாக இருக்கிறதோ, இதெல்லாம் ஏதோ ஒன்று பிடிக்குது. அதனால் சிவகார்த்திகேயன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்காண்டி இவ்வளோ பெரிய சம்பளம் அவர் கேட்குறாரு. ஒரு படம் ஓடிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் வந்துச்சு, ஹீரோன்னு ஒரு படம் வந்துச்சு, இல்லை சிவகார்த்திகேயன் படம் தானே, அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து பயங்கரமான டிசாஸ்டர். அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய பொருள் சேதம். அப்போ அந்த படத்துக்கு உள்ள நஷ்டத்தை இவர் கொடுப்பாரா? இவர் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு. தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரும். எல்லா படத்துலையும் வந்து லாபம் வந்துடாது. லாபம் வர படங்களும் இருக்கும், நஷ்டம் வர படங்களும் இருக்கும். இன்னொரு உண்மையை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அது என்னென்னா, இன்றைக்கி தயாரிக்கப்படும் 100 படங்களில் கிட்டத்தட்ட 75 படங்களுக்கு மேலே நஷ்டம்தான் ஆகுது. நான் பெரிய படங்களை தான் சொல்கிறேன், சின்ன படங்களை விட்டுருங்க. சின்ன படங்கள் எல்லா படங்களும் நஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சின்ன படங்களுடைய தலையெழுத்தே வேறு மாதிரி ஆயிடுச்சு. சின்ன படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியறதில்ல, தியேட்டரில் சென்டர்ஸ் கிடைக்கிறதில்ல, யாருமே வந்து தியேட்டர்ஸ் படம் பார்க்கறதில்ல, எல்லாம் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் சொல்கிறது, எல்லாருமே வர்ஷிப் பண்ணுறாங்கல்ல, ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான சில ஹீரோஸ் வந்து 10 நடிகர்களை பற்றி நம்ம பேசினோம்ல, அவங்களுடைய, அதாவது வந்து அவங்களுடைய படங்கள் 100% இன்னைக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் 75% தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம், சிக்கல், பல பிரச்சனைகள். படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட டிஃபிசிட்டு, ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பிரச்சனைகள், எல்லாத்தையும் கடந்து தான் ஒரு படம் வந்து இன்றைக்கி தேட்டருக்கு வர வேண்டியிருக்கு. சமீபத்திய ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, வணங்கான் படம் வந்து, அதாவது கேடிஎம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு எங்கேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக வரல, 11:30 ஷோக்கு. காரணம் என்னென்னா, அதனுடைய ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸை அந்த நிமிஷம் வரைக்கும் சால்வ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகி 1 ஷோ தான் அது ஓட ஆரம்பிக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ அந்த ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லா படத்துக்கும் வருது. எல்லா படமும் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிது சார். கடைசியில் வந்து கவுன்சிலில் பஞ்சாயத்து, லேபில் பஞ்சாயத்து, லேப் இப்போ இல்லை, லேபில் பஞ்சாயத்து, இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகளில் தான் வந்து நிற்கிது.